நீங்களா யாருடா? How do I tell you? வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா வில்லன்ஸ் அண்ட் ஏன் அவங்க சரி அப்படின்ட்டு பேச போகிறோம். சரி அவங்க சரி என்ன வகைப்படுத்துறியா? ஒய் வில்லன்ஸ் வாஸ் ரைட் அப்படின்னு பார்க்க போகிறோம். வில்லன்ஸ் வாஸ் ரைட் இல்ல பிளஸ் ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு சம்டைம்ஸ் வில்லன் கேரக்டர்ஸ். ஏன்னா இப்போ நம்ம சில படம்லாம் பார்த்துருப்போம். இந்த 2.0 பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கேரக்டர் தான் கரெக்ட் அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி சில கேரக்டர். ஓகே, இந்த வீடியோ எதுல பார்ப்பாங்க? இல்லப்பா, லாஜிக் வா, மேஜிக்லயே இருக்கா? மேஜிக் அதான்ப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு தோணுச்சா இல்லையா அந்த படம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு லாஸ்டா ரஜினி சொல்லுவாரு. அதுதான் கரெக்ட்டா தான் சொல்லுவாரு. ஒரு ஃப்ரீக்வென்சி கொஞ்சம் இவ்வளவு கம்மி பண்ணுங்க. ஒரு படம் பார்க்கும்போது ஒரு வில்லன்ஸ் பார்க்கும்போது ஒரு சொல்றது கரெக்ட் தானோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தோன்ற விஷயம் இருக்கும்ல. அந்த மாதிரி சில வில்லன்ஸ் பத்தி இன்னைக்கு வீடியோல பேச போறோம். என்ன கலாய்க்கிறாங்க ரெண்டு பேர் வீடியோக்குள்ள போயிருங்க. வந்தா டவர் வரலன்னா ஏர்டெல் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். இங்க வந்து பக்ஷி காட்ட பேசிட்டு அந்த பொண்ணு என்னடா டவர் வரல, சிங்கிளா வரல, வீடியோ வரப்போங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஆளுக்கு ஒரு 3 வில்லன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். தமிழ் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் சேர்த்து. பட் வில்லன்ஸ் யாருன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல. ஒரு காயினுக்கு 2 சைட்ஸ் இருக்கிற மாதிரி ஹீரோ இருந்தாருன்னா ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்கணும். ஆப்போசிட்ல இருந்தா தான் ஹீரோக்கு ரோலே அங்க. ஸோ வில்லன் எப்பவுமே வந்து ஒரு கதைக்கோ எதுவா இருந்தாலுமே வில்லன் ஒருத்தவங்க எப்பவுமே முக்கியமான அவனுக்கு தூக்கம் இருக்கிற மாதிரி. அவன் தாண்டா எனக்கு பெரிய தூக்கமும் தொலைய மாட்டான். என்ன ஏன்டா அந்த இடத்துக்கு இப்போ வில்லனுங்கள் வந்து என்னன்னு இருந்தானுங்கன்னா, எப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி ஃபிலிம்ல வந்து வில்லன் வந்து தோத்துருவான். ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு ஆப்போசிஷனாவே இருக்க மாட்டோம், ஒரு டஃப் காம்படிட்டரா இருக்க மாட்டோம். இல்ல சில படத்துல திருந்திருவாங்க. ஐயா படத்துல எல்லாம் பிரகாஷ் ராஜ் கை காட்டும் போது நல்லா என்ன மனுஷன் அப்படின்னு. சில படத்துல எல்லாம் வில்லன் வந்து பேசியே திருத்திடுவாங்க. ஒரு வில்லன் வந்து எப்போ எனக்கு டஃபா தோண ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா துப்பாக்கி படம் பார்த்ததுதான். ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் வில்லன் படம் முடியறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஒரு இடத்துல தோக்குறாருன்னு நமக்கு தெரிய வருது இல்ல. அப்பதான் நமக்கு வில்லன் மேல ஒரு அட்ராக்டிவ்னஸ் வருது. வில்லனுக்கும் வந்து ஒரு நல்ல ரைட்டிங் கொடுத்தா அவனை ஸ்ட்ராங்கா காட்ட முடியும், ஹீரோவோட அவனை பவர்ஃபுல்லா ஹீரோக்கு ஈக்குவலா காட்ட முடியும்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுன்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி படத்துலதான். கேரக்டர் டிசிப்ளின் ஒண்ணு இருக்கும்ல. இப்போ வில்லனா இருந்தாலும் சில விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இவன் சொன்னது ஒண்ணு. எனக்கு ரொம்ப பிடிச்சது கடத்தல் தொழில் பண்ணுவாரு பிரபு. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயம் நான் செய்ய மாட்டேன். அது மாதிரி ஒரு சில கேரக்டருக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும். ஒரு டிசிப்ளின், ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த லைன் நான் தாண்ட மாட்டேன், நான் பண்றது தப்பு தான், ஆனா இந்த லைன் நான் தாண்ட மாட்டேன்னு ஒரு நம்ம இந்த ஜான் வீக்ல சொல்லுவாங்கல்ல, அது சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, ரூல்ஸை ஃபாலோ பண்ணா வேற அனிமல்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிற வில்லன்ஸ் தான். ஸோ நாங்க இதுதான் வந்து ஒரு வில்லனுக்கான ரோலா இருந்தது. பட் இதுல இருந்து டிஃபர் ஆகி எங்களுக்கு வந்து சில வில்லன்கள் செஞ்சது வந்து அந்த கதைக்களம்படி கரெக்ட்னு தோண வில்லன்கள் பத்தி தான் பேச போறோம். ஸோ முதல் வில்லன் பத்தி நீங்க சொல்லுங்க. நான் சூஸ் பண்ண வில்லன் பாத்தீங்கன்னா தானோஸ். எனக்கு ஒரு படம் பார்க்கும்போது ஹீரோஸ் ஜெயிச்சு எப்பவுமே ஹீரோஸ் தான் ஜெயிக்கிறாங்க சொன்ன மாதிரி. எண்ட் கேம் முன்னாடி இன்ஃபினிட்டி வார் போய் பாக்குறோம், வில்லன் ஜெயிச்சிட்டாங்க. தானோஸ் அங்க வந்து சொடுக்கு போட்டுறாரு, பாதி இது காணாம போயிடுது. என்னடா வில்லன் ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு இது ஆகுது. அதுக்கப்புறமா சும்மா தானோஸோட கேரக்டர் ஸ்டடிஸ் எல்லாம் பாக்குறோம்ல, ஒரு இதுல பார்க்கும்போது ஓரளவுக்கு அவன் சொல்றது உண்மைதான் அப்படின்றது புரியுது. ஏன்னா அவனோட தாட் என்ன இருக்குன்னா, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, சமநிலை தடுமாறுது, பூமியோட சமநிலை தடுமாறுது, அதனால நிறைய பிரச்சனை ஆகும், அதை நான் கண்ட்ரோல் பண்றேன்ட்டு அவன் ட்ரை பண்றான். அது வந்து இவங்களுக்கு தப்பா படுது. சில ஃபிளாஸ் இருக்கு, ஆனா அவன் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு. அவன் பிறந்த பிளானட்டே ஓவர் பாப்புலேஷனாலதான் அதுல பிறந்தவன் தான் இவன். நீ பிறந்தது தப்பு. கரெக்ட். அந்த தப்பு எல்லா பிளான்லயும் நடக்கக்கூடாதுன்னு. எனக்கு இன்னொரு விஷயம் அவனோட விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு மேல நம்ம போயிட்டோம்னா கேஆஸ் ஆரம்பிக்கணும்ன்றது அவனோட ஐடியாலஜி. ஓகேங்களா? கேஆஸ் ஆரம்பிக்கிறதுனா நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப நம்ம முன்ன இருந்ததோட பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. நம்ம எனக்கு தெரிஞ்சு கேஆஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நம்ம விளிம்புல நோக்கி தானோஸ் சொன்ன மாதிரி நம்ம விளிம்பு நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அப்ப அவன் சொன்ன மாதிரி பாப்புலேஷன் குறைக்கிறத தவிர்த்து வேற வழி இல்லை. அப்படி குறைச்சதான் வந்து
இப்போ வந்து பிராக்டிக்கலா அதான் பாசிபிள். ஆமா, ஏன்னா நமக்கு ரிசோர்சஸ் டிமாண்ட் அதிகமாயிடுச்சு, அதனால இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு, நிறைய எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வருது இல்ல, குளோபல் வார்மிங் அதிகமாயிடுச்சு, எல்லாமே அதிகமாயிடுச்சுடா. சோ அப்போ நம்ம ஒரு பாயிண்ட், அந்த கேஆஸ் பாயிண்ட்டுக்கு நம்ம போகும்போது நம்ம தேனோஸ் சொன்னதான் கரெக்ட்னும் அப்படின்னு நமக்கு தோண வைக்கிறான்ல. அது எப்பவுமே நான் பார்த்த வரைக்குமே நல்ல ரைட்டிங் இருக்கிற வில்லன்ஸ் எல்லாமே வில்லன்ஸ் லாஜிக்கா இருப்பாங்க. ஹீரோஸ் எமோஷன்ல தான் டிரைவ் ஆவாங்க. இவங்க எமோஷன்லயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிரைவ் ஆவாங்க. இவன் ஐடியாலஜி அயர்ன் மேனுக்கு நம்ம ஒரு டைம் டிராவல் மிஷன் கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவனுக்கு பாயிண்ட் எப்போ வரும்னா ஸ்பைடர் மேனோட போட்டோ பார்க்கும்போது தான் வரும். எமோஷன் அவனை டிரைவ் பண்ணும். ஆமா, ஆனா அவன் கம்ஃபர்டபிளா தான் இருப்பான். அவன் வளர்த்த பொண்ணை எடுத்துட்டு போய் அந்த பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன் எடுத்து பீப்புள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான்ல, அவன் வந்து ப்ரூட்டலா அதை பண்ணுவானா, ப்ரூட்டல்ன்றதை விட அது ரொம்ப நெசசரின்னு பண்ணுவான். எல்லா பிளானட்ஸ்லயும் அவனுக்கு இந்த இன்ஃபினிட்டி கான்செப்ட் தெரியாத போது ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் 50% பாப்புலேஷன் அவனே போய் கையில கொண்டு வரும். அதுலயும் ரொம்ப கிளியர் கட்டா எந்த பாகுபாடும் இல்லாம ஈக்குவலா பிரிச்சுட்டு அழிச்சுட்டு வருவோம். பணக்கார, ஏழை, ஆண், பெண் இந்த மாதிரிலாம் இல்ல, 50-50 அவ்வளவு ஈக்குவலா பிரிப்பான். அந்த ரேஷனலிஸ்ட் மைண்ட் இருக்கு. அதான் இன்ஃபினிட்டி வார் அந்த இது வரைக்கும் அவனுக்கு சமநிலை நல்லா இருக்கு. அவனுக்கு ஒன்ஸ் டைம் மிஷின் கண்டுபிடிச்சு அதை ரெக்கவர் பண்ண முடியும் தெரிஞ்ச உடனே அவன் சமநிலை தடுமாறுது. அதுதான் அந்த இன்ஃபினிட்டி வார்ல அவன் ஆன்டி ஹீரோ, ஓகேங்களா, எண்டு கேம்ல அவன் வில்லனா மாறிடுவான். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த மாதிரி ஒரு வில்லனுக்கு ஒரு ஹை கொடுக்க முடியுமானா எனக்கு தெரியல. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அந்த டைம் ஸ்டோனை வச்சு ஃபியூச்சருக்கு எல்லாம் டிராவல் பண்ணிட்டு வருவாரு. கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் போய் டிராவல் பண்ணிட்டு வருவாரு. தானோஸ் ஒரு ஆளு, யூனிவர்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாருமே சம பிரில்லியன்ட், எல்லாருக்கிட்டையுமே ஒரு பவர் இருக்கு. நம்ம எப்படிலாம் தானோஸை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்து தோக்கடிக்க முடியும்ன்ற மாதிரி பார்த்து 15 மில்லியன் மேல இருக்கு அப்படின்னு. எதுல தோக்கடிச்சோம்னா ஒன்லி ஒன். எத்தனை ஜெயிச்சோன்னு கேட்பான். ஒன்லி ஒன். அந்த மாதிரி ஒரு வில்லனுக்கு ஒரு பில்டப் யாருமே கொடுக்க முடியாது. அவன் தோர் நெஞ்சில இறக்கி அமுக்கிட்டு இருப்பான்டா, யூ ஹவ் கான் ஃபார் தி ஹெட் அப்படின்னு சொல்லி போடுவான். இவரோட பாயிண்ட் என்ன, தானோஸ் வந்து அவரோட கேஆஸ் தியரி கரெக்ட்னு சொல்லிட்டு கரெக்ட்னு சொல்ல, அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எடுத்துக்கணும்னு சொல்றேன். ஜஸ்டிஃபைங்கா இருக்கு, எடுத்துக்கணும்னு சொல்றேன். இப்போ ஒரு பக்கம் மட்டும் பார்க்க கூடாதுல. நம்ம அது எங்க ப்ராப்ளம் வரும்னா, இப்ப நமக்கு ஏதாவது ஆகும் போதுதான் அந்த யோசனை வரும். அது ஐடியாலஜிக்கல் கனெக்ட் இல்லாம எமோஷனல் கனெக்ட் ஆகும். நம்ம பிளானட்டுக்கு வந்து 50%ல பிரிக்கிறார்ல, யாரை கொல்லணும்னு பிரிக்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம எமோஷனல் ட்ரிவன் ஆயிடுவோம். ஆப்போசிட் சைட்ல இருந்தோம்னா லாஜிக்கல் ட்ரிவனா இருப்போம். அதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், நம்ம பர்சனலா தான் எடுத்துப்போம், அது வேற விஷயம். அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ அது ஒண்ணு இருக்குன்னு சொல்றேன், அவ்வளவுதான். தானோஸா நம்ம இருந்தா ஜாலி. தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டெலிஜென்ட் வில்லன். ரொம்ப கிளியரா லாஜிக் மட்டுமே யோசிச்சு, ஜெனரலா வில்லன்னாலே இந்த பாலிடிக்ஸ், ஊர் பெரிய தலை, கார்பரேட்டு, இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேட் இருக்கு. இது எல்லாமே இருக்கும். ஒருத்தன் பொலிட்டிக்கலா, விமனைசரா, சயின்டிஸ்டா, விமனைசர் இல்லாம சார் அவனுக்கு பிடிச்ச ஒரு உமனை வந்து எப்படி அடையணும்னு ட்ரை பண்றானே தவிர ஃபுல் விமனைசர் இல்ல. ஒருத்தன் பொலிட்டிக்கலா, கார்பரேட்ல, சயின்டிஸ்டா, எப்படிங்க மூணு வில்லன் செய்யறேன்னா பண்ற மாதிரி. ஆமா, அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ரிட்டர்ன் பண்ண ஒரு கேரக்டர்னா பெஸ்ட் வந்து சித்தார்த்த. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது சரி, அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் எனக்கு அவன் தான்டா. ஏன்னா இப்போ நான் பார்த்த வரைக்கும் வில்லன்ஸ் எல்லாம் சிஸ்டமை தாண்டி போவாங்க. ஹீரோவை கொல்றதுக்கு சிஸ்டம் எல்லாம் பிரேக் பண்ணி வெளியே வந்து என்னென்னவோ பண்ணுவாங்கல்ல, அந்த சிஸ்டம்குள்ள இருந்து அந்த சிஸ்டமே வந்து அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கும். அந்த படத்துலதான் ஆக்சுவலா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் முன்னாடி வில்லன் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அதுவும் சின்ன பையன்ல காட்டும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது இவன் தான் ஹீரோன்னு நினைச்சு பார்த்துட்டு இருப்போம் மைண்ட்ல. வில்லன் அவன் அவனுக்கு எப்படி அந்த பவர் அவங்க அப்பாக்கு வந்தது, இவன் எப்படி அதை மேனிபுலேட் பண்ணி, ஆனா பயங்கரமா மேனிபுலேட் பண்ணுவான் எல்லாரையுமே. அவனுக்கு கீழே ஒர்க் பண்ற எல்லாரையுமே மேனிபுலேட் பண்றதுல அடிச்சுக்கவே முடியாது. விக்கி, அப்புறம் அவங்க அப்பா,
எல்லாருமே மேனிபுலேட் பண்ணுவான் ரொம்ப ஈஸியா. கொசு செத்துருச்சுலப்பா அப்படின்னு தம்பி ராமையா. அவன் வந்து ஒரு பியூர் பேட் கேரக்டர், ஆமா ரொம்ப பியூரான ஒரு பேட் கேரக்டர். அவனுக்கு என்ன தெளிவா கரெக்ட் போடுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அது குட்டா பேடான்னு பாக்க ஆள் கிடையாது. பட் மித்ரன் அப்படி கிடையாது. மித்ரன் வந்து எது குட் எது பேடுன்னு பார்த்து குட்ல மட்டுமே இருப்பாரு. ஆனா கடைசியா அவனுமே அவனை ஏமாத்திதான் ஜெயிக்க முடியும். அவன் பேசுனத வாய்ஸ் டப் பண்ணி அவனை ஏதோ ஒரு ஆனா அவனை ஏன்னா உன்னால பியூர் நல்லவன அவனை ஜெயிக்க முடியாது. அதான் ரொம்ப தெளிவா சொல்லுவான். கெட்டதுக்கும் நல்லதுக்கும் நடக்கிற பொருள் எப்பவுமே ஜெயிக்கிறது கெட்டதுதான். அந்த டைலாக்ஸ் ஏன்னா கிட்டத்தட்ட இன்டர்மிஷன்ல அவனோட பிளான் எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணுவான். ஒரு ஃபோன் கால் தான் பண்ணுவான், ஒரு ஃபோன் கால் விக்கி பண்ணுவான், ஒரு ஃபோன் கால் மினிஸ்டர் பண்ணுவான். முடிஞ்சிருச்சு, அவனோட அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அந்த பக்கம் அவளை கொண்டுவாங்க, வந்து கான்டாக்ட் சைன் பண்ணிட்டு கிளம்பி விடுவான். எனக்கு நான் பாக்குறேன் ஜெயிச்சுட்டா. இப்ப சொன்ன டாரஸ் வின் பண்ணா ஒரு படத்துல இன்டர்வல்ல ஹீரோ வின் ஜஸ்ட் 2 ஃபோன் கால்ல ரொம்ப 2 ஃபோன் கால்ல வின் பண்ணிட்டான். சித்தார்த் அபிமன்யம் கேரக்டர் வந்து எப்படின்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க வந்து கைண்டாவே இருக்க மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் செட் ஒருவேளை மாறிச்சு, பயங்கர இன்டெலிஜென்ட். அவங்க ஒரு ப்ராப்பரான காசு இருக்கும்போது நிறைய பேருக்கு அட்வான்டேஜா இருக்கும். பட் அது அவங்களுக்கு மட்டும் அட்வான்டேஜ் வேணும்னு நினைச்சிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டா போயிடுவாங்க. அதுதான் சித்தார்த் அபிமன்யம் கேரக்டர். அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவே இருக்கும். சித்தார்த் அபிமன்யம் கேரக்டர்னா நம்ம மைண்ட்ல வர்றது அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட். தமிழ் சினிமால இப்படி ஒருத்தர் இருக்க முடியும். ரைட்டிங் மோகன் ராஜா கையில இருந்து இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. வெயிட்டிங் செம்ம ரைட்டிங். படம் ஆனா டிலே ரொம்ப ஆயிட்டே இருக்கு. அது ஹை பட்ஜெட்ல போறதால என்னன்னு தெரியல. லாஸ்ட்ல கூட ஜெயம் ரவி சித்தார்த் அபிமன்யம் ஜெயிக்கல. எனக்கு அதுதான் அந்த படத்துல ரொம்ப பிடிக்கும். அவன் கொடுத்துட்டு போவான். நீ ஜெயிக்கலடா, வெற்றி நான் அவனை கொடுத்துட்டு போறேன். மித்ரனை ரசிச்சிருப்பானா, நாட்டுக்காகலாம் இல்ல உனக்காக கொடுத்துட்டு போவான்ல. வெயிஸ்ட் கோட் போடாம வருவான். அவன் நினைச்சிருந்தா அப்பயும் அங்க இருந்து கூட அவன் தப்பிச்சு போயிருந்துக்கலாம். அவன் தப்பிக்க 1000 வழி இருக்கு. சிஎம் கண்ட்ரோல் பண்ணுவான்ல. ஆனா அதுல அவன் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அங்க சிஎம் சொல்லுவாரு, நீ எவ்வளவோ காய் நகர்த்துட்ட, ஆனா வல்லவனுக்கு வல்லவன் வரதான் செய்வான். அது அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எவ்வளவு பவர்ஃபுல்லா, எப்பவுமே நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டே இருக்குது ஒண்ணு, நீ எவ்வளவு பவர்ஃபுல்லா உன்னால யாருமே உன்னை எதுவுமே பண்ண முடியாதுன்னு நீ நினைச்சாலும் உனக்கு ஆப்போசிட்டா ஒருத்தன் கன்ஃபார்மா வருவான். உன்னை விட பவர்ஃபுல்லா ஒருத்தன் வருவான். என்னோட புரோக்கன் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா இது பிளாக் பேந்தர்ல வர கில்மாங்கர். இவரு எதுக்கு எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா, எனக்கு மோஸ்டா இந்த பிரிவினைகளே பிடிக்காது. நம்ம தமிழ்நாட்டுல கேஸ்டா இருக்கட்டும், நார்த் சைட்ல ரிலிஜியன்ஸா இருக்கட்டும், அதை அப்புறம் அப்படியே வேர்ல்டு வைட்ல பார்த்தோன்னா ரேசஸா இருக்கட்டும். ஸோ எனக்கு இந்த பிரிவினைகளும் வேறுபாடுகளும் எனக்கு அதுல சுத்தமா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. அது சின்ன வயசுல இருந்தே நம்ம அந்த கேஸ்ட் பத்தி தெரியாமலே இருந்துட்டேன். அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா, கேஸ்ட் ஒன்று இது இருக்கு, அதுல வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு இது காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு உயிரிழப்புகள் வந்திருக்குன்னு இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே இதை பத்தி கேட்க ஒண்ணு அது மேல ஒரு வெறுப்புக்கும் ஒரு கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வந்து இந்த ஹீரோ வந்து எனக்கு ரொம்ப, ஐ மீன் ஹீரோ இல்ல, வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவர் எப்படின்னா ஒரு பிளாக் பீப்புள். பிளாக் பேந்தர் படம் வந்து எதனால ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா, பிளாக் ரேஸ்ல இருக்கவனே எப்பவுமே மோஸ்டா சூப்பர் ஹீரோவா காட்ட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து ரொம்ப ரூட்டடா அந்த ஆப்பிரிக்கன் கல்ச்சரா இருக்கட்டும் சரி, அந்த யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து அவங்க யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப ரூட்டடா காமிச்ச ஒரே படம் பிளாக் பேந்தர் தான். அந்த படத்துல ஒரு வில்லன் எப்படின்னா, அவனும் அதே பிளாக் காய் தான். பட் அவனோட பிரச்சனை என்னன்னா, நம்ம இவ்வளவு நாளும் அப்ரஸ்டா இருந்திருக்கோம். என்ன இவ்வளவு நாள் வந்து எல்லாருமே வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா நீங்க இவ்வளவு பவரை வச்சுக்கிட்டு ஏன் நீங்க இன்னும் மேல வரல, நம்ம கீழே இருக்கணும்னு நினைச்சிருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து, நான் இதுக்கு மேல நான் கீழே இருக்க மாட்டேன், நான் மேலதான் வருவான்னு நினைச்சதால எனக்கு கில்மாங்கர் வந்து இஸ் ரைட்னு சொல்லிட்டு தோணுச்சு. அவன் வந்து அவங்க அப்பா கொண்டு இவங்க மேல போயிடுறாங்க. இந்த பையன் அவனுக்கு என்ன நினைப்பாங்க, இந்த பையனை கூட்டின்னு போகாம இங்கேயே விட்டு போயிடுவாங்க. அதனால அவன் வந்து பிளாக்ஸோட வளரும் போது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இவன்கிட்ட இவ்வளவு பவர் இருக்கே, அந்த பவர்ஸ் எல்லாம் வந்து அவங்க அப்பா அவன்கிட்ட சொல்லியிருப்பாரு. அவனுக்கு தெரியும் என்ன இருக்கு. ஆமா, இவ்வளவு பவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். பட் இது ஏன் அவனுக்கு வெளி உலகத்துல இருந்து மறைக்கிறானுங்க? நம்ம கிட்ட இருந்தா இன்னும் நம்ம இந்த மக்களை வந்து இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவனுக்கு இருக்கும். அவனுங்க பிளாக், அதாவது வக்காண்டால இருக்கிறவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, இந்த பவர் இவ்வளவு பவர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, இது எல்லாமே இவ்வளவு அழிறானே இவனுங்க, இதெல்லாம் கிடைச்சதுன்னா இன்னும் அழிஞ்சு சாவானுங்க அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் இந்த
உங்களுக்கு இருக்கிற அந்த இது இருக்கும். ஆனா இவன் நினைக்கிறது கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கரெக்ட் தான் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்குமே அவன் பண்றதுல அந்த இடத்துல யார் இருந்தாலுமே அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம கையில இவ்வளவு பெரிய ரிசோர்சஸ் இருக்கும்போது அதை ஏன் நம்ம வேர்ல்ட்ல ட்ரேட் பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகக்கூடாது, பிளாக்ஸுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் ஏன் வர வைக்க கூடாதுன்றது தோன்றது நியாயமா தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் தான் கரெக்டான ஹீரோ. அண்ட் தென் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், அது பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல, என்னோட இன்னொரு ஐடியாலஜி படி ஃபேவரட் பாத்தீங்கன்னா ஹிட்டாச்சின்னு சொல்லிட்டு நருட்டோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப கனெக்டபிளா இருக்க ஒரு இது கேரக்டர் ஹிட்டாச்சின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரு ஆர்க் இருக்கு, அதாவது பெஸ்ட் ஆர்க்குன்னு சொல்லலாம். அது ஒரு பயங்கரமான வில்லனாவே காமிச்சு அது ஒரு ஹீரோ இல்ல வேற ஏதோ ஒரு ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போயிட்டு உட்கார வச்ச மாதிரி ஒரு ஆர்க் ஒன்று பண்ணானுங்க இவனுங்க லோக்கிக்கு. லோக்கி சீசன் 1 சீசன் 2 பார்த்த யாருமே இதை ஒத்துக்காம இருக்க முடியாது. அவனோட ஆர்க்கு வந்து அவ்வளவு அழகா திரும்பி அங்க ஸ்டாண்டர்ட் செட் பண்ணானுங்கடா. லோக்கி வந்து இந்த டைமென்ஷன்ல இருக்கவன் வந்து ஓகே, ஐ மீன் இந்த டைமென்ஷன்ல இருக்கிறத வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. அந்த ப்ரீவியஸ் டைமென்ஷன் நம்ம கரெக்ட் டைம் லைன்ல இருப்பான் தெரியுமா, அவன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுறது வந்து ரொம்ப ஒரு பெரிய டியூரேஷன்ல காமிச்சிருப்பாங்க. இவனை சின்னதா அந்த ஸ்லைட் ஷோலயே மாத்திட்டு அதுக்கு அடுத்து அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனால அந்த யூனிவர்ஸே இருக்கிறது ஒரு டைம் லைன் சேஞ்ச் பண்ணிருப்பாங்கல்ல. அந்த அளவுக்குலாம் ஒரு கேரக்டரா இருக்கு, மாத்தி சூப்பரா பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ எனக்கு அது ஒண்ணு கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். நீங்க சோ எங்களோட ஃபேவரட் வில்லன்ஸ் அண்ட் வை தே ஆர் ரைட்ன்றத சொல்லி முடிச்சிட்டோம். உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. பை.